பாஜக மாநாட்டை தடுக்க திமுக போட்ட திட்டம். ஒருமையில் விட்ட வார்த்தையால் ஆவேசமான டெல்லி. அமித்ஷா போட்ட ஒத்த போன் காலில் கோட்டை வரை எதிரொலித்த சம்பவம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக இந்த முறை திமுக ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் என்று படுதீவிரமடைந்துள்ளார்கள். இதற்காக முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்க தமிழக பாஜக தீவிரமடைந்திருக்கிறது. அதனால் வருகிற 22ஆம் தேதி நெல்லையில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா வரப்போகிறார். இந்த மாநாட்டில் நெல்லை மட்டுமின்றி தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் என 5 மக்களவை தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்கப் போகிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளை தமிழக பாஜகவினர் செய்து வந்த நிலையில் திடீரென்று போலீசார் அனுமதி மறுத்துள்ளார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த பாஜகவினர் நெல்லை துணை போலீஸ் கமிஷனரை சந்தித்து கேட்டுள்ளார்கள். அதற்கு அவரோ, நீங்கள் கேட்ட அந்த இடத்தில் கண்டிப்பாக அனுமதி தர முடியாது, எங்களை மீறி அந்த இடத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தினால் அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று ஆவேசத்தில் பேசியதோடு பாஜக புள்ளிகளை ஒருமையில் திட்டி தீர்த்துள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த நெல்லை பாஜகவினர் தங்களுக்கு மிரட்டல் விடுத்த செய்தியை மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பிவிட்டு நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி தலைமையில் நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள். குறிப்பாக பாஜக மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று கூறிய அந்த நெல்லை மாவட்ட துணை போலீஸ் கமிஷனர் திமுக புள்ளி என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே இந்த மாநாட்டை நடத்தவிடக் கூடாது என்று திமுகவினரின் உத்தரவின் பேரில் அவர் அப்படி கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த செய்தி டெல்லிக்கு பறந்ததை அடுத்து அமித்ஷா கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் சுமார் 1 மணி நேரத்தில் நெல்லை துணை கமிஷனருக்கு கால் பண்ணி பாஜக மாநாட்டு நடத்த அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன போலீஸ் அதிகாரி யார், எதற்காக அப்படி சொன்னார், அப்படி அவரை சொன்னது யார் என்று அமித்ஷா தரப்பிலிருந்து அதிரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இப்படி இந்த விவகாரம் டெல்லி வரை சென்று விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்க்காத திமுக துணை போலீஸ் கமிஷனர் தடாரடியாக சரண்டர் ஆகியிருக்கிறார். இந்த விவகாரத்தை அப்படியே பிளேட்டை மாற்றி பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கவில்லை, அவர்கள் சாலைகளில் வைக்கும் பேனர்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அதனால் தான் இந்த மாநாட்டுக்கான பேனர்களை பொது இடங்களில் வைப்பதற்கு தான் தடை விதித்தோம், மற்றபடி மாநாடு நடத்துவதில் எங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என்று குரலை தாழ்த்தி பேசியுள்ளார் காவல்துறை அதிகாரி. அதையடுத்து பாஜகவினர் இதே நெல்லையில் உள்ள சாலைகளில் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ திமுக கட்சியின் பேனர்கள் வைத்துள்ளார்கள். அதை ஏன் காவல்துறை தடுத்து நிறுத்தவில்லை? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியா என்று சொன்னதோடு நெல்லையில் சாலைகளில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு வைக்கப்பட்டுள்ள திமுக பேனர்கள் குறித்த ஆதாரங்களை அங்குள்ள காவல்துறையிடம் கொடுத்து இவற்றை முதலில் அகற்றுங்கள், அதன் பிறகு பாஜகவினர் பேனர் வைக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். அதோடு காவல்துறை அனுமதி கொடுக்கும் இடங்களில் தான் நாங்கள் பேனர் வைப்போம், சட்டத்திட்டங்களை மதிக்காமல் செயல்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் திமுகவினர் அல்ல என்று நெல்லை போலீஸ் கமிஷனருக்கு பாஜக சார்பில் ஒரு பதிலடியும் கொடுத்துள்ளார்களாம். அடுத்த செய்தி. தாவேகா மாநாடு மேடையில் அண்ணா எம்ஜிஆருக்கு நடுவே விஜய். பேனர் வைக்கப்பட்டதால் வெடித்த பரபரப்பு. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் தனக்கென்று எந்த தனி கொள்கையும் கடைபிடிக்காமல் திமுக அதிமுகவின் அதே கொள்கையை கையில் எடுத்திருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டியில் தான் நடத்திய முதல் மாநில மாநாட்டு மேடையில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோருக்கு நடுவே தனது கட்டவுட்டை வைத்திருந்தார் விஜய். ஆனால் இப்போது நாளை மதுரையில் நடக்கும் 2வது மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆருடன் தான் இருப்பது போன்று ஒரு பெரிய பேனரை வைத்துள்ளார். இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல் மாநில மாநாட்டில் அனைவருக்கும் பொதுவான தலைவர்களின் புகைப்படங்களை வைத்தார். ஆனால் இப்போது திமுகவை நிறுவிய அண்ணாதுரை, அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆரின் படங்களை இவர் எப்படி வைக்கலாம் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நடிகர் விஜயகாந்துடன் தான் இருக்கும் புகைப்படங்களையும் வைத்திருக்கிறார். இப்படி செய்வதன் மூலம் அதிமுக, திமுக, தேமுதிகவில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு விஜய் திட்டமிட்டு வருவதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதே சமயம் அண்ணாதுரை, எம்ஜிஆர் போன்றவர்கள் அனைவருக்கும் பொதுவான தலைவர்கள், அந்த அர்த்தத்தில் தான் விஜய் அவர்களின் பேனர்களை வைத்திருக்கிறார் என்று அக்கட்சியினர் கூறுகிறார்கள். ஆனால் திமுக அதிமுகவினரோ எங்கள் கட்சியின் நிறுவனர்களை எப்படி இவர் தனது மாநாடு மேடையில் வைக்கலாம், அதற்கு இவருக்கு என்ன உரிமை உள்ளது என்று கடுமையான கேள்விகளை எழுப்பிவிடுகிறார்கள். அதனால் இந்த விவகாரம் அடுத்தபடியாக பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக பூதகரமாக வெடிக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த மம்தா பானர்ஜி. முடிவை மாற்றிய காங்கிரஸ்.
இந்தி கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுவது போல் இருந்தாலும் அவர்களிடையே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட மோதல்கள் உள்ளது. ஒருவரது கருத்தை இன்னொருவர் ஏற்க மாட்டார்கள். அப்படித்தான் அந்த கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் மோடியை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இவர்கள் ஓரணியில் இணைந்திருக்கிறார்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் இவர்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராவது என்பதில் ஒருவருக்கொருவர் கடுமையாக அடித்துக் கொள்வார்கள். இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ள நிலையில் திமுக கட்சி கடும் அதிர்ச்சி அடைந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அதை வைத்தே தங்களுக்கு எதிராக அரசியல் செய்வார்கள். அதோடு அப்துல் கலாமை புறக்கணித்த திமுக இப்போது சிபி ராதாகிருஷ்ணனையும் புறக்கணித்து விட்டதாக பிரச்சாரம் செய்வார்கள். அதனால் திமுக சார்பில் திருச்சி சிவா எம்பியை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு கோரிக்கை வைத்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் மேற்கு வங்காளத்தின் மம்தா பானர்ஜியோ எங்கள் கட்சி சார்பில் தான் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று திமுகவுக்கு எதிராக களமிறங்கினார். இதனால் 2 நாட்களாக இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிய காங்கிரஸ் கட்சி நேற்று அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி என்பவரை தங்களது துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். அதனால் இந்த விஷயத்தில் திமுக கடும் அப்செட் ஆகியுள்ளது. திமுக சார்பில் ஒருவரை நிறுத்தினால்தான் விமர்சனங்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைத்தோம். ஆனால் மம்தா பானர்ஜி தேவையில்லாமல் புகுந்து கெடுத்து விட்டாரே என்று செம கடுப்பில் இருக்கிறாராம் மு.க.ஸ்டாலின். என்றாலும் இதற்கும் தற்போது அவர்கள் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். நேற்று மீடியாக்களை சந்தித்த கனிமொழி இடத்தில் துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக வாக்களிக்குமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டோம், ஏனென்றால் சிபி ராதாகிருஷ்ணன் RSS சார்ந்தவர், அதனால் திமுக அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை என்று கூறினார். அதையடுத்து இப்படி சொல்லும் நீங்கள் முன்பு ஜனாதிபதி பாஜக நிறுத்திய அப்துல் கலாமுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று மீடியாக்கள் கேட்டபோது அது பழைய கதை, முடிந்து போன கதை, அதுக்கு இப்போது பதிலளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார் கனிமொழி. அந்த அளவுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் மட்டும் திமுகவுக்கு வேண்டும். அவர்களில் ஒருவர் ஜனாதிபதி ஆவதற்கு கூட இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த திருட்டு திமுக. மேலும் தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க விரும்பாத மு.க.ஸ்டாலின் இப்போது இந்தி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கும் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது குடிமக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், அரசியலமைப்பு சட்டத்தை போற்றி பாதுகாத்தவர் என்று எக்கச்சக்கமாக அள்ளிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் தனது சார்பில் திருச்சி சிவாவை நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்ட போதிலும் தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்காமல் ஆந்திராவை சார்ந்த சுதர்ஷன் ரெட்டிக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி வருகிறார். கண்டிப்பாக இந்த சுதர்ஷன் ரெட்டி துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை, சிபி ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெறப் போகிறார். என்றாலும் மு.க.ஸ்டாலினோ இவர்தான் அடுத்த துணை ஜனாதிபதி என்பது போலவே வழக்கம் போல ஒரு வெத்து பில்டப் செய்தியை வெளியிட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது திடீர் தாக்குதல். தற்போது டெல்லியில் பாஜக தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு ரேகா குப்தா என்பவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த நிலையில் இன்று அவர் டெல்லியில் பொதுமக்களிடத்தில் மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். இதில் கலந்து கொண்ட மக்களிடத்தில் மனுக்களை பெற்றதோடு அவர்களிடத்தில் குறைகளையும் பிரச்சனைகளையும் நேரடியாகவே அவர் கேட்டறிந்தார். ஆனால் அப்போது முதலமைச்சர் ரேகா குப்தாவிடம் குறைகளை சொல்வது போன்று நெருங்கி வந்த ஒரு 30 வயது நபர் திடீரென்று அவரது தலைமுடியை இழுத்து கன்னத்தில் அறைந்திருக்கிறார். இது அங்கிருந்த அனைவருக்குமே பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து டெல்லியில் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து கூறி வருகிறார்கள்.